ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். சிறகடிக்க ஆசை எங்கடா போனாங்க மீனா அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்சு மீனா எங்கேயும் போயிருக்க வாய்ப்பில்லை. மனசு சரியில்லாமல் கோவிலுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கு போய் அங்கே உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க. வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஏன்னா அந்த மாதிரி தவறான முடிவெல்லாம் எடுக்கிற அளவுக்கு மீனா வந்து கோழை கிடையாது, நம்ம ரோகிணி சொல்கிற மாதிரி. ஆனால் முத்து பேசுனதில் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டாங்க, அது நல்லாவே தெரிஞ்சுது. ஏன் இந்த மாதிரி அடிக்கடிக்கு பேசுகிறாரு அப்படின்னு தான் தெரியலை. கொஞ்சம் அவர் வாயை கட்டுப்படுத்தி வைக்கணும். சீரியல்லையே சீரியல் ப்ரமோஷனாங்க பாருங்களேன். நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலில் உப்பு புளிக்காரம் சீரியலோட ப்ரமோஷன் பண்ணியிருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அன்னம் மெஸ்ஸுன்னு சொல்லிட்டு ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் போய் நம்ம முத்து அப்புறம் அவரோட நண்பர் 2 பேரும் சேர்ந்து சாப்பிட்றதுக்காக போகிறாங்க இல்லையா. உப்பு புளிக்காரம் சீரியல் பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அது உப்பு புளிக்காரம் சீரியலில் வர மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் தான் அந்த கடையை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது ஆயிஷாவோட அம்மா அப்பா அவங்களுக்கு தான் 4 பசங்க அப்படிங்கிற மாதிரி ட்ராக்கு. இந்த சீரியலையும் நம்ம விகடன் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால விகடனோட சீரியல் சிறகடிக்க ஆசை நல்லா பாப்புலராக போயிட்டுருக்கு இல்லையா. அதில் இதை வந்து சொருகி ஒரு சின்ன சீக்வன்ஸ், ஆனால் நல்லா ஏற்ற இடத்துல சரியான இடத்துல சரியாக பொருத்தி இருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மார்னிங் வீட்டில் முத்து சாப்பிடாம வந்ததுக்கும் அதே மாதிரி இங்கே ருசியாக சூப்பராக சமைக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு ப்ரமோஷன் மாதிரி பண்ணிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இனி அடிக்கடிக்கு எதிர்பார்க்கலான்னு நினைக்கிறேன் உப்பு புளிக்காரம் ப்ரமோஷன்ஸ் விகடனோடது சிறகடிக்க ஆசையில். சீரியல் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, ஃபன்னாகவும் போயிட்டுருக்கு. மீனா எங்கே போயிருப்பாங்க? இதில் வேற தம்பி வேற சத்யா நம்ம முத்து மேலே வேற கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற மாதிரி. முத்துவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்ச பிறகு தம்பி மேலே கோவப்பட்டு அடிக்கிற அளவுக்கு போவாங்கன்னு நினைக்கிறேன். உன்னை யார் இந்த மாதிரிலாம் வேலை செய்ய சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ரீசெண்டாக நம்ம முத்து மீனா 2 பேருமே ஃபாரின் ட்ரிப் ஒன்று போயிருந்தாங்க இல்லையா, மலேசியான்னு நினைக்கிறேன். அங்கே எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாமும் சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆகிருந்துச்சு. நம்ம முத்து மீனாவுக்கு வெளியூரில் கூட என்ன ஒரு வரவேற்பு, உண்மையிலேயே பெரிய விஷயம். ஒரு சீரியல் இந்த அளவுக்கு ரீச் ஆகிறது அப்படிங்கிறது ஃபாரின் கண்ட்ரிலாம்.